இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அந்த வார்த்தையில பாக்குறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, பயப்படாதே, உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறதா நாம் பார்க்கிறோம். முதலாவது அந்த வார்த்தை சொல்லுது, உருவாக்குகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கு இந்த வசனத்தை எடுத்தோம். அவர் முதலாவது என்ன செய்கிறார்? அவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் எதங்க உருவாக்கினார் என்று சொல்லி கேட்டால், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் அவர் உருவாக்கி ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால ஒவ்வொன்றையும் படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் வார்த்தையினால சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மிருகங்களை எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையினால் உண்டாக்கினார். களிமண்ணை எடுத்து மிருகங்களை செய்து அதன் மூலமாய் வார்த்தையினால் உண்டாக்கினார் என்று சொல்லி எல்லாம் நம் வேதத்துல பார்க்க. அதனால்தான் அந்த வார்த்தை சொல்லுது, உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அநேக நேரங்களை எப்படியெல்லாம் உருவாக்குவார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அந்த வார்த்தையில பாக்குற ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே, நாங்க உங்க கரத்துல எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? களிமண்ணை போல் இருக்கிறோம், எங்களை நீர் உருவாக்குகிறீர் என்று சொல்லுகிறார். இந்த களிமண்ணை வச்சு என்ன செய்வாங்க? பானை செய்வார்கள். இந்த பானையை செய்யும் போது எடுத்த உடனே அந்த பானை வந்து விட, முதலாவது என்ன செய்வாங்க? அந்த பானையை மிதிக்க ஒப்பு கொடுப்பாங்க, நல்லா போட்டு மிதிப்பாங்க களிமண்ணை. அப்படித்தான் பானையை உருவாக்குகிறார். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நேரங்களில மற்றவர்களை நிந்தனைக்கு, மற்றவருடைய மிதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுத்து விட. ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் வரும் பொழுது, இவன் என்னுடையவன் என்று சொல்லி அவனை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கு. அதனாலதான் அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம், ஒரு களிமண்ணை போல என்ன உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், அவர் ராஜாவா இருந்தார், அப்சலோம் அவருடைய ராஜ்யத்தை பிடித்த உடனே இந்த தாவீது என்ன செய்கிறார்? ஒரு இடத்துல பயந்து ஓடி போகிறார். ஓடி போய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனிதன் நிந்தித்து கொண்டே வருகிறான். நிந்தித்து கொண்டு வரும் பொழுது கூட இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா, அந்த மனிதன் உண்மை ஒவ்வொரு நாளும் நிந்திக்கிறானே, இவ்வளவு தூரம் நிந்திக்கிறானே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நான் போய் அவனை கொன்று போடுகிறேன்னு சொல்ற. அப்ப தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? இந்த நிந்தனைய பார்த்தாவது கர்த்தர் என் மேல இறக்க வச்சு மறுபடியுமா என்னை ராஜாவாய் கொண்டு போகட்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்ற ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுகிறார். இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நீங்க நிந்திக்கப்படுறீங்களா? அநேக நேரங்களில உங்களை அநேக நிந்திக்கிறாங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நேரம் வரும், நான் உன்னை உயர்த்துவேன். அவங்களை குறித்து நீ தவறா பேசுற, அவங்க நிந்திச்சுட்டு போறாங்க, நீ எனக்காக ஓடு, நீ எனக்காக ஓடு. அந்த தாவீது சொன்னது போல, ஆண்டவர் இந்த நிந்தனைய பார்த்தாவது கர்த்தர் எனக்காக இறங்கட்டும்னு சொன்னது போல, நம்முடைய வாழ்க்கையில நிந்தனைகள் வரும் பொழுது, ஆண்டவர் இந்த நிந்தனைய பார்த்தாவது எனக்கு இறங்குங்க, இந்த நிந்தனைகள் அனுமதிச்சீங்க, நன்றின்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அதே போலத்தான் இந்த களிமண் என்ன செய்வாங்க? அநேக நேரங்களை உடைப்பாங்க. இந்த பாத்திரத்தை செய்யும் போது பாருங்களேன், எடுத்த உடனே பாத்திரம் வந்து விடாது, அது அநேக நேரங்களை உடைக்கப்படும். நிறைய பாத்திரங்களுக்கு உடைச்சுதான் அந்த பானையை உருவாக்குவார்கள். அப்போ அந்த பானை உருவாக்கும் போது அநேக நேரங்கள் உடைக்கும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஆண்டவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். யோபு இப்படியாய் சொல்லுகிறார், நீரே உடைக்கிறீர், நீரே காயங்கட்டுகிறீர் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உடைகிற சூழ்நிலைகள் வரும். நம்ம உடையும் பொழுது கர்த்தர் உடைஞ்சிட்டே போன்னு விட்டுற மாட்டார். ஏற்ற நேரம் வரும் பொழுது கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்பட்டவதான் அவங்க நம்மளை பார்த்து சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? பயப்படாதே என்று சொல்ற. முதலாவது வார்த்தை அவர் சொல்றாரு, யாக்கோபே, நீ என்ன செய்யாத?
பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எதுங்க காணப்படுதுன்னு சொல்லி கேட்டா பயம் காணப்படுகிறது. அநேகர் மனிதர்களை கண்டு பயக்கிறார்கள், அநேகர் அதிகாரிகளை கண்டு பயக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அநேகர் பிசாசுகளை கண்டு பயந்து நடுங்கிறவர்களுக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்ன காரியமா இருந்தால் நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு பக்கபலமா நிற்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே என்று சொல்றாரு. நீதிமொழியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழி 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே அந்த வைக்கப்படுவான். வார்த்தை சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தங்க? அநேகர் மனுஷனுக்கு பயப்பட்டதனால கண்ணியை வருவித்துக் கொள்கிறார். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. அந்த வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயந்தாங்க நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்மை ஒவ்வொரு நாளும் நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஆகவேதான் அவன் பாவத்துக்குள்ள போகும்போது சொன்னான். என்னன்னு சொன்னான்னு தெரியுமா? என் தேவனுக்கு முன்பதாக நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த பயம் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா பாவ காரியங்கள் உங்களை தொட முடியாது. இந்த பயம் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டனல்ல, நான் உன்னை அழைச்சு பேர் சொல்லி அழைச்சு அறிஞ்சிருக்கிறேன்ல, நீ பயப்படாதே என்று சொல்கிறார். 2வது ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். அந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன்? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உருவாக்குன, நீ பயப்படாத, உன்னை நான் என்ன செஞ்சுட்டேன்? மீட்டு கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? நம்மை மீட்டு கொண்டாராம். எதுல இருந்து மீட்டு கொண்டார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 22வது வசனம். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மீறுதல்களை, உன்னுடைய அக்கிரமங்களை நான் என்ன செஞ்சுட்டேன்? நான் கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை நான் எனக்கென்னு நான் என்ன செஞ்சுட்டேன்? மீட்டு கொண்டுட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நீ என்ன செய்யாத, பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் அநேக பாவங்களை செஞ்சுட்டேங்க, அநேக அக்கிரமமான காரியங்களை செஞ்சுட்டேங்க, என் வாழ்க்கையில் இந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குதான் நீங்க சொல்லலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உன்னை மீட்டு கொண்டுட்டேன், நான் எனக்கென உன்னை நான் மீட்டு கொண்டு விட்டேன், நான் எனக்காக உன்னை நான் தெரிந்து கொண்டுட்டேன், நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்லி சொல்லுகிறா. இந்த நாளில கூட நீங்க சொல்ல, என்னுடைய பாவம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதாங்க இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் மீட்டு கொண்டுட்டு, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்களேன். ஏசாயா 43:1. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் முதலாவது சொல்றாரு, நீ பயப்படாத, உன்னை நான் மீட்டு கொண்டுட்டு. அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்து அறிந்திருக்கிறேன். எப்ப இருந்து அறிந்திருக்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அதுல பாக்குறோம், தாயில் கரு உருவாவதற்கு முன்னமே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்து உன்னை தீர்க்கதரிசியாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் எப்பங்க ஒரு மனுஷன் அழைத்து அபிஷேகம் பண்ணுகிறான்னு சொல்லி கேட்டா, அவன் தாயில கரு உருவாவதற்கு முன்னமே இவன் எனக்கு தேவை, இவனை கொண்டு நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இவனை கொண்டு நான் இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழைப்பை அவன் மீது வைக்கிறார். அதனால அந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிஞ்சிட்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிட்டேன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்து வைத்திருக்கிறேன்.
நீ என்னுடையவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் அழைச்சன் அல்ல, உன்னை நான் தெரிந்து கொண்டன் அல்ல, நான் உண்மையுள்ள தேவன். உன்னை வழி நடத்த நான் உண்மையுள்ள தேவன். உன்னோடு கூட இருக்க நான் உண்மையுள்ள தேவன். உன்னுடைய எல்லா காரியங்களிலும் உன்னை பயன்படுத்த நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். அதனாலதான் நான் உன்னை என்ன செஞ்சேன், பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன். நீ என்னுடையவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் அந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெயர் சொல்லி அழைச்சிட்டு நல்ல, நீ பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டுட்ட, உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனிதனுக்கு விரோதமாகத்தான் தீமையான காரியங்கள் சம்பவிக்கும். யாருக்குங்க போராட்டம் அதிகமா வரும்னு சொல்லி கேட்டா, யாருக்கு பிரச்சனை அதிகமா வரும்னு சொல்லி கேட்டா, எந்த மனிதன் கர்த்தரால் அழைக்கப்பட்டு எந்த மனிதன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு தான் போராட்டம் அதிகமா இருக்கும், பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், பாடுகள் அதிகமா இருக்கும், கண்ணீரின் வழியா அவன் போக வேண்டியதா இருக்கும். ஆனா கண்ணீரின் வழியா போனா கூட கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் உன் கூட இருக்கிறேன்ல, உன்னை அழைச்ச தேவன் நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன்ல, உன்னை தெரிந்து கொண்ட தேவன் நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன்ல, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லித்தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். யாரெங்க கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்? வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பேதைகளையும் பைத்தியங்களையும் தெரிந்து கொள்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு தேவன் உலகத்தில் இழிவானவைகளையும் குப்பைகளையும் தெரிந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பெரிய பெரிய பணக்காரனை தெரிந்து கொள்ளலைங்க, அவர் மாறாக அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பேதைகளை பைத்தியங்களை குப்பைகளை ஒன்றுமே இல்லாதவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மேல கர்த்தர் நோக்கத்தை வச்சு அவனை அழைச்சு அவன் அபிஷேகம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் அற்பமா யாரை என்றமோ அவன் மேலதான் கர்த்தர் அழைப்ப வைப்பார். யார் அற்பமா எண்ணப்படுகிறார்களோ அவன் மேலதான் கர்த்தருடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். யார் அற்பமாக எல்லாருக்கும் முன்னாடி தலகுனிஞ்சு நிற்கிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதுதான் என் இயேசுவுக்கும் மேன்மை, அதுதான் என் இயேசுவுக்கும் மகிமை. அதனால அந்த வார்த்தை சொல்லுது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இந்த நாள்ல கூட நீங்க சொல்லலாம், எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க, நான் தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், என்னை எல்லாரும் தூக்கி வீசுறாங்கன்னு சொல்றீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். அடுத்ததாக அந்த வார்த்தையில சொல்றாரு, நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டுட்ட, உன்னை பெயர் சொல்லி அழைச்சிட்ட. அடுத்ததாக நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் மார்தட்டி சொல்லுகிறார். என்னன்னு சொல்றாரு, நீ என்னுடையவனாய் இருக்கிறாய், நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் இருக்கிறாய், நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் இருக்கிறாய். நீ ஏன் பயப்படுற? மனிதர்கள் கொண்டு வருகிற யோசனை கண்டு நீ ஏன் பயப்படுகிற? பயப்படாதே, உன்னை நான் கொண்டேன், நீ என்னுடையவனாய் இருக்கிறாய். எல்லா காரியத்திலும் நான் உன் கூட இருக்கிறேன்ல, எந்த செஞ்சாலும் நான் உன் கூட இருக்கிறேன்ல, அதனால் நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருந்து நான் உன்னை வழி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். ஆகவே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டுட்ட, உன்னை பெயர் சொல்லி அறிஞ்சிட்ட, நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். கண்களை முடிச்சோம் இல்லாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளில் உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த எந்தெந்த காரியங்களை குறித்த பயங்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பயங்கள் விலகும்படிக்காய் செபிக்கிற, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படிக்காய் செபிக்கிற ஆண்டவரே, நீரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படிக்காய் செபிக்கிற, நீர் அப்படி அற்புதத்தை அதிசயத்தை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர், நீரே ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வழி நடத்தும். நீர் அப்படி வழி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.